வந்திருக்கும் பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம். வழக்கமாக வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் நன்றி சொல்லணும். பட் இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறது அபூர்வமாக இருக்குது. அதனால் மியூசிக் இசை வெளியீட்டு விழாலே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஆகி போச்சு. பட் ரொம்ப இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஆக்சுவலாக முதல்ல துரை சார் வந்து சொன்னார் தேட்டர் எவ்வளோ தேட்டர்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 350க்கும் அதிகமான தேட்டர்னோடனே நான் ஒரு செகண்டு பயந்துட்டேன். ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய படங்கள் சோக்கால் மிகப்பெரிய சில ஹீரோக்கள் நடிக்கிற படம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 300 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ண முடியுது. மற்ற சின்ன படங்களாகட்டும் மீடியம் பட்ஜெட் படம்லாம் வந்து 200 தேட்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது கிடைச்சா அதுதான் சேஃப்டியும் கூட. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 350 தேட்டருக்கு மேலே என்னன்னா எனக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டேன். பட் திரு விவேகானந்தன் சார் ரவி சார்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க. ஆனாலும் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா முதல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆனோன்னா படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுதான்னு கேட்போம். இப்போல்லாம் வந்து பிரேக் இல்லாமல் ஓடுதான்னு கேட்குற மாதிரி ஒரு காலகட்டம். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி முதல் நாளே பார்த்தீங்கன்னா தேட்டரில் தேவையான அளவுக்கு ரசிகர்கள் இல்லாதனால ஷோ கேன்சல் ஆகிற காலகட்டத்தில் இவ்வளோ தேட்டருங்கும் போது பயமாக இருந்துச்சு. ஆனால் அந்த 350க்கும் மேற்பட்ட தேட்டர்கள் இத்தனையும் கொஞ்சம் தேட்டர் கம்மி பண்ணியிருக்காங்க. ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து டைரக்டர் வந்து கொஞ்சம் தேட்டரை கம்மி பண்ணி 350 to 60 போதுன்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ எல்லா தேட்டர்லையும் வந்து நல்லபடியாக தலைநகரம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கும்போது அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. இன்னொன்று இந்த படத்தில் நடிகரா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா இது ஒரு எமோஷனலான ஆக்ஷன் கண்டென்ட் மூவி. ஒரு நடிகரா அதாவது ஒரு ஃபைட் பண்ணி ஆடியன்ஸ் ஒத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு நடிகரை ஒத்துக்கிறது எல்லாம் இவெல்லாம் 4 பேர் அடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கிண்டல்கள்லாம் நிறைய பேருக்கு வர்றது உண்டு. அந்த மாதிரி கேள்வி எதுவும் வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் துரை சார். படத்தில் வந்து ஃபைட்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து உடம்பெல்லாம் வலிக்கிற அளவுக்கு வந்து அந்த ஃபைட் ஆகட்டும், எமோஷனல் ஃபைட். அன்றைக்கி நான் மியூசிக் இசை வெளியீட்டு வேலையிலே சொன்ன மாதிரி அந்த ஃபைட்டை வந்து ஒரு சீன் கோரியோகிராஃப் பண்ணுற மாதிரி ஃபைட்டெல்லாம் ஒரு கோரியோகிராஃப் பண்ணுவார். ஸோ ஒவ்வொரு ஃபைட்டும் பார்க்கும்போது எமோஷனலாக அது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சது இன்டர்வல் பிளேஸ்மெண்ட் ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி படத்தோட ஃபினிஷிங் கிளைமாக்ஸ் இன்டர்வல் பிளேஸ்மெண்ட்டில் வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வர அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகட்டும், கிளைமாக்ஸில் வர அந்த ஒரு அருமையான ட்விஸ்ட், எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் எடுக்கும்போது எனக்குலாம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என்ன சார் இந்த மாதிரி வேறு மாதிரி இருக்குது, எப்படி இருக்குமா, அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்கலாமான்ட்டு. பட் டைரக்டர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அவரோட ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து அது பெர்ஃபெக்ட்னு. இன்னைக்கு தியேட்டரில் வந்து ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. எனக்கு வந்து நிறைய பாராட்டுகள் வருது. அது எல்லாத்துக்கும் வந்து துரை சாருக்கு தான் என்னோட முதல் தேங்க்ஸ் சொல்லணும். தலைநகரம் 2 ரசிகர்கள் நல்லபடியாக ரசிக்கிறாங்க. எல்லாத்தோட முக்கியமாக வந்து நீங்கள் அந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு சேர்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மிகப்பெரிய என்னுடைய நன்றி. இந்த டீம் சார்பாக என்னுடைய நன்றி. கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்கிறேன், 27 வருஷமாக வந்து உங்களுடைய என்னோட உறவு தொடர்ந்துட்டுருக்கு. என்னன்னைக்கும் உங்களோட ஆதரவு, ஒரு அன்பு, உங்களோட சப்போர்ட் எனக்கு என்னைக்கு வேணும். என்னுடைய படங்கள், எங்களுடைய டீம் எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஷூட்டிங் போனோம், 12 மணிக்கு வரேன்னு சொன்னேன் சதீஷ்ட. வேற ஃபங்க்ஷன் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னார். அதனால தான் முதல்ல பேசி கிளம்புறேன். தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இங்கே உட்காந்துருக்கிற டீம், ஆர்டிஸ்ட், டைரக்டர், அப்புறம் முக்கியமாக அது படம் நல்லபடியாக ஓடுதுன்ட்டு நாங்கள் சொன்னால் பத்தாது. உண்மையாக சொல்ல வேண்டியது யாருன்னா தேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். இந்த படத்தை வாங்கியிருக்கிற விவேகானந்தன் சார் அண்ட் திரு ரவி சார் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதுவே வந்து இந்த படம் நல்லபடியாக ஓடுறதுங்கிறது சாட்சி. ரொம்ப சந்தோஷமான விஷயம். படம் முடிந்து ஒரு படத்தோட நடித்த நடிகர்கள், டைரக்டர், தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்லாம் வந்து ஒற்றுமையாக உட்காந்துருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. பிரபா சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு டு பி a part of தலைநகரம் 2 success meet. Thank you so much Durai sir for this incredible opportunity. And இங்க வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய thank you for giving our film so much love and appreciation. I never thought that I could pull off this role. Thank you sir. I really can't thank you enough. And genuine Allah good appreciation. It really means a lot, and I'll work harder, and I hope to entertain you all a lot more in future. Thank you so much. எல்லாத்துக்கும் வணக்கம். தலைநகரம் 2
தலைநகரம் 2 படம் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து தலைநகரம் 1 பற்றி ஒரு பெரிய கம்பேரிஷன். அந்த படம் வந்து ஒரு கிரேட் மூவி. அதை வந்து வி கேன் நாட் ரீப்ளேஸ். அந்த படத்தில் வந்து வடிவேல் சாரோட ஒரு காமெடி வந்து ஒரு பெரிய ஐக்கானாக இருந்துச்சு. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எதுக்குடா நீ வந்து தலைநகரம் 2 டைட்டில் எடுத்தேன்னு கேட்கலாம். அதுக்கு நான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எனக்கு என்னென்னா, என்னோடய ஸ்கிரிப்டில் வந்து ஒரு எக்ஸ் ரவுடி கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து ஒரு நேம்டு ரவுடி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அதாவது ஒரு இதுக்கு முன்னாடி ரவுடியாக இருந்திருக்கான் அப்படின்னு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் சொல்கிறத விட, ஆல்ரெடி அவங்க நடித்த படத்தில் ரவுடியாக ஒருத்தர் ஃபேமஸ் ஆகியிருந்தாருன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கு வந்து அந்த சுந்தர் சார் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னப்போ, தேங்க் காட் அவர் வந்து தலைநகர்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு, ரைட்டுன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வி பிளான்டு. ஃபஸ்ட்டு வந்து வி பிளான் ஒன்லி வி ஜஸ்ட் டுக் இட் அஸ் த கேரக்டர் நேம் ரைட் ஃப்ரம் தி தலைநகரம் 1. அதுக்கப்புறம் தலைநகரம் 2 தலைநகரம் டைட்டிலே கேட்கலாமான்னு கேட்கும்போது ஆஸ்கார் ரவிச்சந்திர சார்ட்ட தான் அந்த டைட்டில் இருந்துச்சு. நான் கேட்ட உடனே அவர் வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் உடனே வாங்குறேன், நான் என்ஓசி போட்டு கொடுத்தாரேன்னு சொல்லிட்டு சொன்னார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ரவி சார், அவரோட பிரதர் சுரேஷ் சார் 2 பேர்த்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டைட்டில் வச்சோம். ரெண்டாவது, அது வந்து லாங் பேக்காக இருக்கிற ஒரு ஃபிலிம்மு. அவ்வளோ லாங் பேக்கில் இருக்கிற ஒரு ஃபிலிம்மு இந்த ரைட்டுன்னு கேரக்டர் வந்து எல்லோரும் மறந்துருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இருந்துச்சு. ஆக்சுவலி தேங்க் காட் வந்து அந்த ரைட்டோட கேரக்டரைசேஷனை வந்து யாரும் மறக்கலை. இன்ஃபேக்ட் அதில் இருக்கிற டைலாக்ஸ் கூட மறக்கலை, பிஜிஎம்ஸ் மறக்கலை, எதுவுமே மறக்கலை. அப்புறம் எனக்கு முன்னாடி அந்த ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் என்னன்னா, நம்ம எப்படி வந்து தலைநகரம் அப்படின்னு வச்சோடனே இட் இஸ் நாட் அ சீக்வல், தெர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் 1 and 2. ஸோ இது வந்து ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும், வடிவேல் சார் இல்லைங்கிறதையும் புரிய வைக்கணும். இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்டு, இதை ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். ஏன்னா அவங்க உள்ளே வரும்போது அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அந்த வடிவேல் சார் காமெடி தான் பார்ப்பாங்க. இதில் காமெடிக்கு இடம் இல்லை, நோ பேஸ். அது வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு ஆக்ஷன் ஒரு பேஸில் இருக்கிற ஃபிலிம்மு. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட ஒரு ஒர்க் பண்ணோம். எங்கள் டீம் எல்லா மெம்பர்ஸ்கிட்டையும் நான் போட்டு காமிச்சேன், எல்லாத்துக்கும் ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருந்தோம். தேங்க் காட், தேங்க் அல்லா. படம் பார்க்குற படத்துக்கு மெயின் முதலாளிங்கிறது வந்து ஆடியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வி டேக் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரினா கெஸ்ட் இஸ் த காட் அப்படி பார்க்க. நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் காட். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. அண்ட் மோர் தென் தட், உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், மற்றவங்களோட என்டர்டெயின்மெண்ட் வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல். ஸோ அவங்கள என்டர்டெயின் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக எடுத்திருக்கோம். ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு என்டர்டெயின் தம், நோ காமெடி, நோ சாங் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடய இருந்தேன். பை காட்ஸ் கிரேஸ் படம் பார்த்துட்டு வெளிவர அந்த கடவுளாகிய அந்த ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கும்போது, அந்த மக்கள் ரிவ்யூ வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்து ஃபஸ்ட் டைம். அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த ஜானருக்கு அடாப்ட் ஆகி அவங்களோட ஒவ்வொரு ரிவ்யூலையும் இந்த படத்துக்கு காமெடி தேவையில்லை, ஃபாஸ்ட் பேஸில் இருக்குது, ரொம்ப இன்டென்ஸாக பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மைக்கு நீட்டி இந்த எடுத்தவங்க தலைநகர் 1 பற்றி கேட்குறாங்க. அப்போ எனக்கு பக்குன்னு இருக்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை தலைநகர் 1ஓட பெட்டராக இருக்குது, 1ஓட நல்லா இருக்குது, இந்த படத்துக்கு காமெடி தேவையில்லைங்கிறாங்க. அப்போவும் இந்த மைக்கு நீட்டுங்க விடுறதில்லை. சார் வேறு ஏதாவது சொல்லுங்கள், காமெடி இல்லாத மைனஸாக தெரியுதா? இல்லை சார் மைனஸாக தெரியல. இல்லை நல்லா சொல்லுங்கள், யோசிச்சு சொல்லுங்கள், மைனஸாக தெரியுதா? வேற என்ன மைனஸ் இருக்குன்னு. ஸோ அவங்கள திருப்பி கேட்குறாங்க. பார்த்துட்டு இருக்கு, எனக்கு பக்குன்னு இருக்கு, ஏன்டா அவன் தான் வேன் நல்லா இருக்குங்க விட்டுருங்கன்னாக்க விட மாட்டேங்கிறாங்க. திருப்பி கேட்டாங்க. பட் கடவுள் புண்ணியத்தில் அவங்க எவ்வளோ கேட்டாலுமே மக்கள் நல்லா இருக்குங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப மக்களுக்கு மிக பெரிய நன்றி. ரெண்டாவது 352 தியேட்டர். விவேகன் சார் சொன்னார், மொய்தீன் நம்ம படத்தை அதுக்கு மேலேயும் கேட்குறாங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படி பக்குன்னு வச்சு, சார் நம்ம பேசினது வெறும் 200 தியேட்டரு, நீங்கள் என்ன சார் வந்து 200, அப்புறம் சொன்னீங்க 225 நீங்கள், அதுக்கப்புறம் 250 நீங்கள்,
இப்போ என்ன சார் நைட் 1 மணிக்கு சொல்கிறாரு 352 தேட்டர் அப்படின்னாரு. தூக்கி வாரி போடுது தலைவா. பெரிய பெரிய ஸ்டார் படத்துக்கு தான் வந்து அவ்வளோ பெரிய தேட்டர் போடுவாங்க. அஃப்கோர்ஸ் சுந்தர் சார் வெரி குட் ஹீரோ. பட் நாங்கள் சின்ன படம் எடுத்திருக்கோம், இதுக்கு எப்படி சார் இவ்வளோ தேட்டர் அப்படின்னு சொல்லும்போது சார் வாட்ட சொன்னார், மொய்தீன் தேட்டர் வந்து கிடைக்கலன்னு தான் எல்லாரும் வருத்தப்படுவாங்களே தவிர தேட்டருக்காரங்க உங்ககிட்ட கேட்குறாங்க, அது எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு தெரில அப்படின்னு சொன்னார். சார் நீங்கள் சொல்கிறது ஓகே சார், இல்லை மொய்தீன் டிமாண்ட் இருக்குது, இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க, அப்போ அதுலேயே நமக்கு மிகப்பெரிய ப்ளஸ், அதுக்கே நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும், நீங்கள் தைரியமாக ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். 1 மணிக்கு சார்ட்டு நான் திருப்பி கேட்குறேன், சார் ஒரு 10வது குறைங்க சார் அப்படின்னா, இல்லை இதெல்லாம் குறைச்சது தான் 352 தேட்டரு. அப்புறம் திருப்பி அன்னைக்கு மார்னிங் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு 8 தேட்டர்ஸ் வந்து திருப்பி அவங்களே ஃபோன் பண்ணி கியூபுக்கு நாங்களே பணம் கட்டிக்கிறோம், நாங்கள் வந்து அந்த ரிலீஸ் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்க. அது இன்னும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ சிட்டியோட பிஎன்சி ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. இன்றைக்கி திங்கட்கிழமை ஸ்டில் அந்த 352 தேட்டர் வந்து ரன் ஆகுது. அது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம், மகிழ்ச்சி, நன்றி. அப்புறம் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் இவங்க வந்து ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப நேர்மையாக எனக்கு விமர்சனம் எழுதியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. உங்கள் காலில் விழுந்த கூட எனக்கு அது தகும். இந்த விமர்சனம் வந்து நல்லபடியாக அந்த படத்தை இன்னும் கம்மிங் வீக்கெலாம் போய் அது இன்னும் மிகப்பெரிய வெற்றியாகும்னுட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் என் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான், அப்புறம் கேமராமேன் கிச்சா, என் கூட ஒரு 3-4 படம் ஒர்க் பண்ணியிருக்கான். என் கூட ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருப்பார். அவரோட ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப பாராட்டும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்ஸ் கிச்சா. அதுக்கப்புறம் ரைட்டர் மணிஜி நிறைய இந்த கதையை பற்றி இது எப்படி எடுக்கலாம், என்ன எது செய்யணும், இது யார் டார்கெட் ஆடியன்ஸ், நமக்கு யார்கிட்ட போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் முடிவு பண்ணோம். அந்த டார்கெட் ஆடியன்ஸை நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். எஸ் மணி சார், தேங்க்யூ சார். பாலக் அந்த ஒரு சீன் கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க அந்த சீன் ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு சார், கண் கலங்கிட்டோன்னு சொன்னீங்க. அது இன்ஃபேக்ட் நாங்கள் அதை எடுக்கும்போது யூ மைட் மீ நோயிங் தட் ஆக்சுவலி ரிமெம்பர் 7:15 ஆயிடுச்சு. 7:15 ஆச்சு ஈவினிங்கு. 10 o'clock கால் ஷீட் முடியுது. அப்போ தான் சீனை ஸ்டார்ட் பண்ணோம். சுந்தர் சாரோட கேட்டார், சார் முடிச்சிடுவீங்களான்னாரு. இல்லை சார் முடிச்சிடுவேன். எப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? இல்லை பழக்கு மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் அவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கேன் அவங்ககிட்ட. ஃபுல்லாக மார்னிங்லேருந்து ஜஸ்ட் கிவன் லாட் ஆஃப் இன்புட்ஸ், எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக அந்த இன்புட்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. நான் தப்பித்தது கூட நான் நடிச்சு காட்டல, அதை அவங்க அப்படியே வந்து அவங்ககிட்ட விட்டேன், ஜஸ்ட் லெஃப்டர் நீங்களே பண்ணுங்கன்னு சொன்னேன், டூ இட் ஆன் யுவர் ஓன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு ஷாட்டுக்கு மேலே எடுக்கல. கிச்சாவும் டக்குன்னு லைட்ஸ் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி ரொம்ப பிரமாதமாக அந்த சீனை இது பண்ணாங்க. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் மோர் தென் டைரக்டர் பீயிங் ஆடியன்ஸ், நான் படம் பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப இம்பேக்டாக இருக்கும் அந்த சீனு. அந்த ப்ரெஸ் பீப்புள்ஸ் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க, பர்சனலாக என்கிட்ட பேசுனீங்க. ஐ எம் ஸோ தேங்க்யூ, ஸோ கிளாட் ஆஃப் யூ. அப்போ என் தம்பி பிரபாகரன், இந்த படத்தோட ப்ரொடியூசர், பேக் போன் ஆஃப் த மூவி, ரொம்ப தேங்க்ஸ் பிரபாகரா. இன்றைக்கி இந்த படம் இங்கே வந்து நிற்கிதுன்னா நான் கும்பிட்ற எல்லாக்கு அப்புறம் பிரபாகரனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு மது, கோ ப்ரொடியூசர், என்னோட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே அவன்கிட்ட தான் இறக்கி வைப்பேன். நான் அதிகமாக ஒரு நாள் பேசுகிறது என் ஒய்ஃப்ட்ட கூட கிடையாது, அவன்கிட்ட தான் அதிகமாக பேசுவேன். அதிகமாக திட்டுறதும் அவன் தான். அவ்வளோ திட்டையும் வாங்கிட்டு எனக்காக எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல், எந்த மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் sorry I love you da. It's okay sorry very sorry. நான் எமோஷன் ஆகக்கூடாது, ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தேன். பட் ஐ காண்ட், ஐம் ஸோ சாரி. விவேகானந்த சார் வந்து நான் இப்போ இதில் ஆடியோ லன்ச்லேயே சொல்லியிருக்கேன் அவரை பற்றி. எனக்கு வந்து என்னை ஃபர்ஸ்ட் டைம் வந்து மொகூரிக்கு முன்னாடி என்னை டைரக்டராக வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செய்யலைன்னு தெரிஞ்சும் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்து ட்ரை பண்ணார்.
இன்னைக்கு அவர் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணார். எங்கள் 2 பேர்த்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 பேர்த்தையும் இணைச்சது ரவி அண்ணன். தேங்க்ஸ்ண்ணே. ரவி அண்ணா வந்து சுப்புலட்சுமி ஃபிலிம்ஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் திருப்பி என்னையும் சாரி ரீயூனியன் பண்ணார். அவருக்கு ஒரு நன்றி. அவர் படத்தில் வேலை செஞ்ச எடிட்டர் சுதர்சன், சவுண்ட் மிக்சிங் ரம்முத்தலா, சவுண்ட் டிசைனர் விஜயரத்னம், அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் அசோக், த கிரேட் மேன். அதாவது நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தை நான் பண்ணி டார்ச்சர் பண்ணுவேன், இப்படி தான் ஃபைட் எடுக்கணும், இப்படி தான் எடுக்கணுன்ட்டு அவர் எல்லாத்தையும் தாங்கிட்டு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அது வந்து இட்ஸ் அ கிரேட் திங். அவர் வரல, வேறு ஷூட்டிங்கில் இருக்கார். தேங்க்யூ அசோக். மையப்பன், இந்த படத்தை வந்து அந்த தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வில்லன் மையப்பன் தான். ஏன்னா மாறன் ஃப்ரம் கேரளா இண்டஸ்ட்ரி, வம்சி ஃப்ரம் மும்பை, அண்ட் ஒன் மோர் கேரக்டர் நஞ்சுண்டா ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. தமிழில் வந்து நம்ம தமிழன் மையப்பன், அவனை நான் எப்போதும் மையப்பன் தான் கூடுவேன். ரொம்ப அழகாக பண்ணான். பாவம் ரியலாகவே அடி வாங்கினான், நிறைய இடத்துல ரியலாக அடி வாங்கினான். நீ வாங்கின அடிக்கு இறைவன் வெற்றி கொடுத்துருக்கான். உன்னையும் பாராட்டுறாங்க. அது தேட்டரில் உன்னை எப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்கிறது உனக்கே தெரியும். ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாமே, கண்ணன் வந்து எங்கள் படத்தோட பிஸ்னஸ் ப்ரமோட்டர். கண்ணா, எல்லாத்துக்கும் வணக்கம். அவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்கள் காலில் விழுந்து நான் என்னோட தேங்க்ஸை சொல்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் விமர்சனம் எழுதலை. அவங்க எழுதுகிறவங்களும் உங்களுக்கு என்ன நேர்மையாக என்ன தோணுதோ அதை எழுதுங்க. உங்களோட சப்போர்ட்ஸும் பிளெஸிங்ஸும் இந்த படம் மட்டும் இல்லை, என்னோட ஒவ்வொரு படமும் இருக்கணும். இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து சார் 27 வருஷங்கிற சுந்தர் சார், நான் வந்து 23 இயர்ஸ் ஆயிடுச்சு. முகவரி வந்து 2000 ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு 23 இயர்ஸ் சார் பீங்க டேரக்டராக நாங்கள் சர்வே பண்ணுறதுக்கு கடவுளுக்கும் நன்றி, மக்களுக்கும் நன்றி, சினி பீப்புள்ஸ், டைரக்டர்ஸ், என்கிட்ட ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. உங்கள் எல்லாத்தோட இந்த பத்திரிகையாளருக்கு கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. இந்த நன்றியை சொல்லி என் மனசார இந்த நன்றியை சொல்கிறேன். ஹோல் ஹார்ட்டடாக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ, பை. ஐ ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் சுந்தர் சார். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன் ஹிம். அவர் ஒரு கிரேட் மேன். அவர் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் இருட்டு காம்போவில் பண்ணோம், அது எங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ரெண்டாவது இந்த படம் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது, தலைநம் படத்தை டைட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டை யூஸ் பண்ணுங்கள், எல்லாமே எனக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் கதை கேட்கவே இல்லை. அவ்வளோ கான்ஃபிடென்ட் என் மேலே. நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு தான் நான் கதையவே சொன்னேன். அதுக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் என்ன சொல்கிறேனோ அது அப்படியே வந்து அப்படிங்களா சார், ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். எனக்கு அவர் அர்ஜென்ட்டாக ஷூட்டிங் போகணும்னு கிளம்பிட்டார். எனிவே தேங்க்யூ சுந்தர் சார். தேங்க்யூ. நண்பா துரை, ஐ டு லவ் யூ ஸோ மச். இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட் இது வந்து ரியலாக எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். ஏன்னா இந்த படத்துக்காக நாங்கள் வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப சோதனைகள் நிறைய சந்தித்தோம். ரிலீஸ்க்கு வரைக்கும் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அத்தனையும் வந்து கூட இருந்து எல்லாருமே வெல்விஷஸ். ஒரு சொல்லுவாங்க, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நிறைய கெட்ட விஷயங்களும் நடக்கும். ஆனால் சுற்றி ஒரு ஆண்டவர் வர ஒரு நல்ல வெல்விஷர்லாம் அனுப்புவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து கூட அமைஞ்ச தம்பி பிரபாகர், விவேகானந்தன் சார், ரவி அண்ணன், இவங்க கண்ணன், ரியலாக வந்து இந்த ஒரு 2 வாரமாக அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அனுபவித்தோம். படம் நிறைய பேர் படமே வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, காலையில் ரிலீஸு, நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி சார் நாளைக்கு படம் வராதாமே. ஸோ அத்தனையும் நாங்கள் அந்த ஒவ்வொரு தடங்களையும் தாங்கி இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வந்து மக்களோட பேராதரவு எங்களுக்கு கிடைச்சதுக்கு எல்லா மக்களுக்கும் கோடான 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 கோடை நன்றி. அதே மாதிரி இந்த படத்தை அழகா நல்ல விமர்சனம் கொடுத்து கொண்டு சேர்த்த அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் எங்களோட மனமார நன்றிகள். நிச்சயமா உங்களோட ஆதரவு எங்களை மாதிரி நிறைய புது புது தயாரிப்பாளர்களுக்கு இதே மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் ஊக்குவிச்சிங்கன்னா ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ஒரு 200 குடும்பத்துக்கு வாழ வைக்கிறாங்க. ஸோ உங்களோட ரிவ்யூ வந்து பாசிட்டிவா, நாங்கள் கிரிட்டிசிசம் ஏற்றுக்கிறோம், ஆனால் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. கொஞ்சம் வந்தீங்கன்னா தியேட்டருக்கு வந்து மக்களும் வரத்துக்கு நிறைய உதவியாக இருக்கும்.
அது வந்து நிச்சயமா ஒவ்வொரு குடும்பம் இதுல வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருக்காங்க ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில. அதுல ஒவ்வொரு படத்துலயும் 150-200 பேர் வேலை செய்றாங்க. ஒவ்வொருத்தரும் 200 குடும்பம். அத்தனை பேர் எங்களை மாதிரி தயாரிப்பாளருக்கு ஒரு கொடுத்தா அவங்களோட குடும்பம் வாழும். ஸோ அதனால நிச்சயமா உங்களோட ரிவ்யூஸை நாங்கள் ஏத்துக்கிறோம். கண்டிப்பா நீங்க வந்து அடுத்த மேலும் எங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும் தாழ்மையுடன் வேண்டிக்கிறோம். எல்லாத்துக்கும் நன்றி.